2026-27 ஆண்டிற்கான மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கோர்ஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டன. இதை பற்றிய மேலும் விவரங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக மொத்தம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா, அரசு கோட்டாவில் கவர்மெண்ட் 5926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிர்வாக ஒதுக்கீடு, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 30,907 விண்ணப்பங்களை நம்ம மாணவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதில் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 கோட்டா ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4,860. அதில் நம்ம 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்காக எவ்வளோ விண்ணப்பங்கள் நமக்கு வந்தது, அதில் எவ்வளோ நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா, மருத்துவம் எம்பிபிஎஸ் படிப்புக்கு இந்த ஆண்டு நம்ம கலந்தாய்வின் மூலம் மொத்தம் இடங்கள் பார்த்திங்கன்னா 9,999 9999 இத்தனை இடங்களில் நம்ம கலந்தாய்வின் மூலம் நம்ம இந்த ஆண்டு ஃபில்அப் பண்ண போகிறோம். இந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, அந்த 4 மருத்துவக் கல்லூரிகளில் நம்ம கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து கிடைக்கப்பட்டதுனால ஒரு 800 எண்ணிக்கையான இடங்கள் நமக்கு கிடைக்கல. அதே சமயம் நம்ம இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட 850 இடங்கள் கூடுதலாக நம்ம சேர்த்திருக்கோம். எப்படின்னா, 3 அரசு மருத்துவ கல்லூரியில் தலா 50 இடங்கள் பார்த்திங்கன்னா 150, மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மற்றும் 700 இடங்கள், மொத்தம் 850 இடங்கள் இந்த வருஷம் கூடுதலாக நம்ம இந்த கலந்தாய்வின் மூலமாக நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதுனால நமக்கு இழந்த இடங்களை நம்ம இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உரிய நேரத்தில் அனைத்து அந்த ஆவணங்களையும் நம்ம சமர்ப்பித்ததுனால இந்த இடங்களை நம்ம சேர்த்து நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால் மாணவர்களுக்கான இழப்பை நம்ம எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தடுத்துருக்கிறோம். அடுத்து பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 9,999 இடங்களில் பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவமனையில் மட்டும் 5,200 இடங்கள். அப்புறம் இஎஸ்ஐ கேகே நகரில் 149 இடங்கள். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 4,050 இடங்கள். அப்புறம் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அதில் பார்த்திங்கன்னா 600 இடங்கள். இது மொத்தம் 9,999 இடங்கள். பல் மருத்துவத்தை பொறுத்தவரை மொத்தம் 2,000 இடங்கள். அது அரசு சார்பில் 250 இடங்கள், மீதி தனியார் மருத்துவ கல்லூரியில் இருக்கிற இடங்கள். இப்போ உங்கள் முன்னாடி இந்த 2026-27 இந்த ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளின் பெயர்களை நான் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலிடம் பெற்ற மாணவரின் பெயர் வெங்கடபதி வேலாயுதம், விழுப்புரத்தை சேர்ந்த மாணவர். இவருடைய மதிப்பெண் நீட் மதிப்பெண் 705 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். இவருக்கு அரசு சார்பில் மனமார்ந்த பாராட்டுகள். 2வது இடத்தை பிடித்த மாணவி ஸ்ரீனிகா வி. இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீனிகா 700 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பெற்றுள்ளார். 3வது ஒரு நிமிஷம்
மூன்றாவது இடம் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சுடர் 696 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். நான்காவது இடம் சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வனிஷா சதீஷ் 695 மதிப்பெண்களை பெற்று நான்காவது இடம். ஐந்தாவது இடம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சபரி ஜிஎன், இவரும் 695 மதிப்பெண்களை பெற்று ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார். ஆறாவது இடம் திருநெல்வேலியை சேர்ந்த ஜெயகிருஷ்ணா 695, இவரும் அதே மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஆறாவது இடம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த சம்விதா 693 மதிப்பெண்களை பெற்று ஏழாவது இடத்தை பிடித்திருக்கிறார். எட்டாவது இடம் செங்கல்பட்டை சேர்ந்த நவிதானா 692 மதிப்பெண்களை பெற்று எட்டாவது இடம். ஒன்பதாவது இடம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நிக்கில் சிவானந்தன் 691. பத்தாவது இடம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஜனனி ஸ்வேதா, அவர்கள் 690 மதிப்பெண்களை பெற்று 10வது இடத்தை பிடித்துள்ளார். இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த அரசின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் மருத்துவத்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 7.5% உள் ஒதுக்கீடு, அதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியல். முதலிடம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த தினேஷ் என்ற மாணவர் 599. இரண்டாவது இடம் சேலத்தை சேர்ந்த தரணீஷ் 595 மதிப்பெண். மூன்றாவது இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஷ் 595 மதிப்பெண். நான்காவது இடம் கிருஷ்ணகிரியை சேர்ந்த யுகஸ்ரீ, இவர் 590 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார், நீட் மதிப்பெண்கள். ஐந்தாவது இடம் திருச்சியை சேர்ந்த கனிமொழி, இவர் 886 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஆறாவது இடம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஆதிகேசவன் 585 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஏழாவது இடம் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த முகமது ரியாஸ், இவர் 572 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். எட்டாவது இடம் திருவண்ணாமலையை சேர்ந்த சங்கீதா, இவர் 571 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஒன்பதாவது இடம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த தமிழ் அரசன், இவர் 569 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். பத்தாவது இடம் விழுப்புரத்தை சேர்ந்த கிருபா என்ற மாணவி 566 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர்களுக்கும் இந்த அரசின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் போன்ற மருத்துவ சார்ந்த படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல். முதலிடம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஹேமலதா அவர்கள், இது நீட் மூலமாக இல்லை தானே, அந்த +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் அவங்க தரவரிசை பட்டியல் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இரண்டாவது இடம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மெர்லின். மூன்றாவது இடம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கீர்த்தனா. முதல் 3 இடங்களுமே கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து நான்காவது இடம் திருப்பத்தூரை சேர்ந்த சுரேஷ் பானு. ஐந்தாவது இடம் தஞ்சாவூரை சேர்ந்த ஆகாஷ். ஆறாவது இடம் கடலூரை சேர்ந்த யோகேஸ்வரி. ஏழாவது இடம் கடலூரை சேர்ந்த முகமது சாஹித். எட்டாவது இடம் திருச்சியை சேர்ந்த ஸ்டீஃபன்சன் ஜோசப். ஒன்பதாவது இடம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பவதாரணி. 10வது இடம் விழுப்புரத்தை சேர்ந்த அர்ஷத். இவர்களுக்கும் நம் அரசின் சார்பாகவும் மருத்துவத்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன ஆவணங்களில் இந்த கவுன்சிலிங் இந்த ஆண்டுக்கான மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான
ஆவணங்கள் எது சப்மிட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஏப்ரல் 28ஆம் தேதியே நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அப்புறம் விண்ணப்பம் பண்ணுவதற்கான காலம் பார்த்தீங்கன்னா 23/7/2026 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 29/6/2006 23/7/2006 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அது அந்த காலத்தில் விண்ணப்ப அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பீரியடில் அப்ளை பண்ண முடியாதவங்களோட கோரிக்கையை ஏற்று 2 நாட்கள் நம்ம நீடிச்சும் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா 26/7/2026 மற்றும் 27/7/2026 ஆகிய 2 நாட்களும் நம்ம கூடுதலாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க விண்ணப்பங்களில் சிறு தவறுகள் இருந்ததுனால அவங்க சிலது மாற்றணும், தவறுதலாக நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம், சில இதை நம்ம காலம்ஸ் விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ நம்ம கொடுத்தோம். அதை சரி செய்வதற்கான ஒரு கால அவகாசத்தை நம்ம கொடுத்தோம். அது எப்போ கொடுத்தோம்னா 5/8/2026 முதல் 7/8/2026 ஆகிய 3 நாட்கள் வந்து நம்ம அந்த சரி செய்வதற்கான அந்த இடைவெளியான அந்த கால அவகாசத்தை நம்ம கொடுத்தோம். இனிமேல் நான் இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இனிமேல் புதிய விண்ணப்பங்களோ இந்த விண்ணப்பங்கள் ஏற்கனவே நீங்கள் சமர்ப்பித்த விண்ணப்பங்களை மாற்றுதல் கோரி நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா அதை ஏற்க முடியாத சூழல் தான் இருக்குது. ஏன்னா இந்த அட்டவணை நம்ம இந்த கலந்தாய்வு ஒன்றிய என்எம்சி டிஜிஹெச்எஸ் அவங்க கொடுக்குற அட்டவணைப்படி நம்ம இந்த கலந்தாய்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இனிமேலும் இதை வேறு நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸோ இல்லை வேறு நீங்கள் தவறுதலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய சூழல் இல்லை. அதனால் இனிமேல் அந்த கலந்தாய்வு நடக்கிற சமயத்தில் இந்த மெரிட் லிஸ்ட்டை மாற்றக்கூடிய சூழல் இருக்காது என்பதை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நீங்கள் கொடுத்த பர்டிகுலர்ஸ் அதை மாற்றவும் முடியாது. அதே மாதிரி அந்த அட்டவணையிலையும் மாற்றமோ கால நீட்டிப்போ கண்டிப்பாக கொடுக்க இயலாது என்பதையும் நான் இந்த நேரத்தில் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை குறிப்பிட விரும்புகிறேன், கலந்தாய்வு நடைமுறையில் எந்தவித கால நீட்டிப்பும் செய்யப்பட இயலாது. அதனால் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இந்த நம்ம தேர்வுக்குழு இணையதளத்தை நீங்கள் பார்த்து அந்த எந்த தேதியில் உங்கள் கலந்தாய்வு இருக்குமோ அந்த தேதியில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த வெற்றி பெற்ற இந்த மாணவர்கள் அனைவருக்கும் எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட போகிற மாணவிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் நீட் ஒரு பெரிய வாய்ப்பு தான், யாரும் மறுக்க முடியாது. அதே சமயம் நீட் மட்டுமே உலகம் கிடையாது. இந்த மருத்துவம் பல் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மட்டுமே உலகம் கிடையாது. இதை தாண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு இதில் சாதிக்க முடியாத மாணவிகள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றாலும் நீங்கள் இன்னும் இந்த உலகம் மிகப்பெரியது, பல வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி உங்கள் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் போராடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.